இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர்லேயே கொஞ்சம் வித்தியாசமான பல்சர். இது வந்து பஜாஜ் பல்சர் N125 மாடல். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பல்சரை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோ கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மாடல். இதை வந்து ஒரு ஃபேமிலி மேன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றதான் இந்த கண்டென்ட். ஸோ தாராளமாக வந்து ஒரு 125 சிசியில் ஒரு ஷார்ப்பான டிசைனில் லுக் வைஸாக கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கணும் என் வண்டி அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வெஹிக்கிளை வாங்கலாம். கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு அப்பீலிங்கான ஒரு மோட்டர் சைக்கிள் வேணுன்றவங்களுக்காக ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இன்ஜினோட இந்த வண்டியை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த 125 சிசி செக்மெண்ட்ஸில் ஒரு பெஸ்ட்டு பவர் டு வெயிட் ரேஷியோ இருக்கக்கூடிய மாடலாக இந்த வண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ட் இந்த பல்சர் வந்து உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்கும், அண்ட் இன்னொன்றில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்காது. மற்றபடி இன்ஜின், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ரியர் டயர் மட்டும் கொஞ்சம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்டு வந்து கொஞ்சம் ஒய்டராக இருக்குது. அது மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த மாடலில் 240 mm டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்லையும் 130 mm இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் வந்து ரியர்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இது ஒரு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைன்னாலும் ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. அண்ட் ஒரு 2 வால்வ் இன்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ரிஃபைன்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ ஸ்பீடு ட்ராக்டபிலிட்டியில் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் இதில் 11.8 பிஹெச்பி 8500 ஆர்பிஎம்லையும் 11 நியூட்டன் மீட்டர் பீக் டார்கை 6000 ஆர்பிஎம்லையும் கொடுக்குது. அண்ட் இது இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் சிம்பிளான ஒரு யூனிட், ரிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு நீட்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டோட வருது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி காமிச்சு அதில் கொஞ்சோண்டு மட்டும் டிஸ்பிளே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மோனோக்ரோம் எல்சிடி டிஸ்பிளே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபியூயல் மீட்டர், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஓடோ மீட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சைட் ஸ்டாண்டு போட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து சைட் ஸ்டாண்டு போட்டுருக்கு அப்படின்றத காட்டும். அண்ட் ரீஃபியல் பண்ணுங்கள், ஃபியூயல் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிஸ்பிளேனுடைய சிறப்பு அம்சங்கள். அண்ட் மேலே வந்து அஸ் யூஸ்வல் அந்த நியூட்ரல் லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது இல்லாமல் உங்களுக்கு மேல் ஃபங்க்ஷன் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து வேறு ஏதாவது சென்சார் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. ரைட் சைடு மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி பர்பஸ். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிக்னல் எல்லாம் நிற்கும் போது வண்டி ஆஃப் ஆகும் இல்லைங்களா, அந்த சிஸ்டமுடைய ஆன் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் லைட்டு, ஹை பீம் அந்த ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு மோட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மோட் ஸ்விட்ச் ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஹார்ன், நல்ல ஒரு ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க சவுண்ட் வைஸாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அந்த இதுக்கு. அண்ட் இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது அந்த பீட்லேயே நமக்கு தெரியுது. பட் இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக வந்து ஆர்பிஎம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே லெட்டஸ் ரைட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் அடித்து இதோட பீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இண்டிகேட்டர் போடு, இந்த பக்கம் அப்படியே போரு, அந்த பக்கம். இந்த வண்டியோட மோனோசாக் அப்சார்பர் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு குஷன் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நிறைய ஸ்பேஸ் வர்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேன் அவங்களோட ஃபேமிலி பீப்புளை பின்னாடியும் உட்கார வச்சு முன்னாடி ஒரு பேபியெல்லாம் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சீட் அமைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 5.3 அதுக்கு மேலே ஹைட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதனுடைய ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு 1.40 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. சிட்ரஸ் ரஷ், எபானி பிளாக் அப்படின்னு ஒன்று, அப்புறம் பேட்டர் கிரே அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் பர்பிள் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலே இது மாதிரியான வீடியோக்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு LSC தட்டி விடுங்க.